காங்கிரஸ்க்கும் திமுகக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சா அது தேர்தலில் பாதிக்கும், அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? வெளியில் வர வெளியில் வர வாய்ப்பு இல்லைன்னு நான் இப்பயும் நம்புகிறேன். ஆனால் பிரச்சனை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு பிறகும் அது சரி செய்யப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடைசி நேரத்தில் ஏதாவது சம்திங் வில் ஹேப்பன், அவங்க உறவு தொடரும், காப்பாற்றப்படும் அலையன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் நினச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி இண்டு பேப்பரில் எழுதியிருக்கிறது வந்து டெட்லாக் கிட்டத்தட்ட வந்து முட்டுக்கட்டை ஆகிடுச்சு. பேச்சுவார்த்தையில் வந்து முட்டுக்கட்டை வந்துன்னா அது உடைக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்கும். முன்னாலேயும் போக முடியும், பின்னாலேயும் போக முடியும். ரெண்டு பேரும் மல்லு கட்டுறாங்க. இதில் தப்பு ரைட்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான கமெண்டேட்டர்ஸ், ஊடகவியலாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் காங்கிரஸை போட்டு தோச்சி எடுக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி அது 1% வாக்கு கூட இருக்கலாம், அது பெரிய கட்சிக்கிட்ட தனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பது அவரோட அடிப்படை உரிமை. கட்டாயம். அதை போட்டு வந்து இப்படி தோச்சி எடுக்கிறதும் உனக்கு என்ன தகுதி இருக்குன்றதும் வெளியில் அனுப்பாத, எட்டி உதச்சி வெளியில் அனுப்புன்னு ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார்.